யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் மறுபடியுமாக வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த 3 நாட்கள் தேவனுடைய சிநேகிதனாக இருப்பதை குறித்து நாம் படித்தோம். லாஸ்ட் சண்டே பீயிங் ஃப்ரெண்ட்ஷிப் சண்டே, சிநேகிதர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிற ஞாயிறாக இருந்தபடியினாலே நாம் கடந்த 3 நாட்கள் தேவனுடைய சிநேகிதராய் இருப்பது எப்படி, how to be a friend of God, தேவனுடைய சிநேகிதன், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், someone who created the entire universe, அவரோடு கூட நான் எப்படி சிநேகிதனாக இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு நண்பனோடு பேசுவது போல தேவனிடத்தில் பேச முடியுமா? பிரியமானவர்களே, அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். கிறிஸ்டியானிட்டி என்று எடுத்துக்கொண்டாலே இட் இஸ் நாட் ரிலிஜன். Religion is man seeking God. Christianity is God seeking man. நல்ல கவனிங்க, மதம் என்பது மனிதன் இறைவனை தேடுவது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது இறைவன் மனிதனை தேடி வந்தது. God wanted to have relationship with man. நன்றாக கவனியுங்கள். ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது, when God created man, எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். God's word is powerful. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. Let there be light, and there was light. His words are powerful. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அப்படியே நம்ப வேண்டும். ஏனென்றால் அதற்கு வல்லமை உண்டு. நல்ல கவனிங்க, ஒரு முறை இயேசு பூமியிலே இருக்கும் பொழுது அவர் செய்த ஒரு அற்புதம், மரித்து போன லாசரு என்ற ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பினார். அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. அவர் அங்கே வந்து அவருடைய துக்கத்திலே முதலாவதாக கலந்து கொண்டு கண்ணீர் வடித்து, எங்கே வைத்திருக்கிறீர்கள் லாசருவை என்று கேட்டு, லாசரு வைக்கப்பட்ட கல்லறை அருகே வந்து அங்கே இருந்த மக்களை பார்த்து கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாருக்கும் புரியலை. இவர் சொன்னது 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே, இட்ஸ் a dead body, 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று சொன்னார்கள். எனிவே, அவர் சொன்ன காரியத்தை கேட்டு கல்லை புரட்டுகிறார்கள். 4 நாள் ஆச்சே, நாருமே என்று சொல்லிவிட்டு பிறகு இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று அழைக்கிறார். அதாவது செத்து போன மனுஷனை ஏதோ பக்கத்து வீட்டில்
அல்லது பக்கத்து ரூமில் இருக்கிற ஆளை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா. என்னாச்சு தெரியுமா? லாசரு உயிரோடு வெளியிலே வந்தார். அவருடைய வார்த்தை மரித்து போன சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு. நல்ல வேளை லாசருவே வெளியே வா என்று சொன்னார். வெளியே வா என்று மாத்திரம் அங்கே இருந்து சொல்லியிருந்தால் எல்லா பணமும் அங்கே வெளியே வந்திருக்கும். ஏனென்றால் his words are powerful. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு முறை அவர் சீஷர்களோடு பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற வேளையிலே போட்டில் அவர் அடித்தட்டிலே நித்திரையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். அவர் நித்திரையாய் இருந்தார். களைப்பாக இருந்தபடியினாலே அவர் சற்று ஓய்வெடுத்தது போல தெரிகிறது. பெரிய ஒரு சூறாவளி காற்று வருகிறது. சீஷர்கள் பயந்து பதறி போய் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். இயேசுவை தட்டி எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் எழுந்து, நன்றாக கவனியுங்கள், காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. ஒரு ஆளை மிரட்டுற மாதிரி, ஏய் பிள்ளைங்களை சொல்லுவோம் தெரியுமா, பயப்படும், அந்த மாதிரி கொந்தளிக்கிற கடலை அவர் இறையாதே அமைதலாயிரு என்றார். பிரியமானவர்களே, only the creator can have such authority. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், அவருக்கு அதிகாரம் உண்டு எல்லாவற்றின் மீதும். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, 2004 டிசம்பரில் சுனாமி வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் 26, 2004 சுனாமி பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தோனேஷியா, இந்தியா அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா ஆல்சோ. கவனிங்க, இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து அந்த டிசம்பர் 26 ஈவெண்ட் வரும் பொழுது தொலைக்காட்சி நியூஸ்ல ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கிளிப்பிங் ஒன்றை காட்டினார்கள். ஐ திங்க் இட் இஸ் விஜய் டிவி, ஐ டோன்ட் நோ, எந்த டிவியோ, டசன்ட் மேட்டர். நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது சயின்ஸ் மந்திரியாக இருந்த மாண்புமிகு சென்ட்ரல் மினிஸ்டர் கபில் சிபல் அங்கே உட்கார்ந்திருந்தார். அங்கே இன்டர்வியூ பண்ணுகிறவர் கேட்கிறார், 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுனாமி வந்து, இப்பொழுது இப்படிப்பட்டதான பேராபத்துகள் வராமல் இருப்பதற்கு முன்னெச்சரிப்பு நடவடிக்கைகள் ஏதாகிலும் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அமைச்சர், he is one of the intelligent ministers that I have seen. ஸோ அவர் சொல்கிறாரு, இப்போ நமக்கு சில டெக்னாலஜி எல்லாம் நாம் வந்து இந்த காரியத்திற்காக பயன்படுத்துகிறோம். கடலிலே ஒரு கருவியை பொருத்துகிறார்களாம். அதுவும் இன்னும் பொருத்த போகிறார்கள். அதாவது அந்த இன்டர்வியூ டைமில். அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுகிறவர் கேட்கிறார், சார், நீங்கள் அந்த கருவியை பொருத்தினால் என்ன நடக்கும் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், சுனாமி வருகிறது என்று அது நமக்கு சொல்லும். என்னது? சுனாமி வருதுன்னு சொல்லுமா நமக்கு?
அப்போ இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறாரு, அப்போ சுனாமியை தடுக்காது, அது சுனாமியெல்லாம் தடுக்காது, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிடலாம், அவ்வளோதான். கொஞ்சம் ஏர்லியாக அது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருவி. பிரியமானவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானம் பெருத்த இந்த உலகத்தில் கொந்தளிக்கிற கடலை அடக்க முடியாது என்று, அதாவது விண்வெளி ஆகாய கப்பல்களை, ஸ்பேஸ் ஷட்டில்ஸை அனுப்புகிற இந்திய அரசாங்கம், சென்ட்ரல் மினிஸ்டர், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு முடியாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமையுடைய தேவன், இப்படிப்பட்ட தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். எல்லாவற்றையும் கிரியேட் பண்ணும் பொழுது he spoke and it came to existence. அப்படிப்பட்ட தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது, when he created man, மனிதனை உண்டாக்கும் பொழுது மனிதன் உண்டாகட்டும் என்று தூரத்திலே இருந்து சொல்லியிருக்கலாம். let there be man என்று சொல்லி இருந்தால் மனிதன் உண்டாயிருப்பானா, உண்டாயிருக்க மாட்டானா? most certainly man would have come to existence. மனிதன் உருவாக்கப்பட்டிருப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. But you know what? When God created everything else, he did that with his spoken word. But when it came to the creation of man, மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவன் தூரத்தில் இருந்து மனிதன் உண்டாகட்டும் என்று சொல்லாமல், மனிதனை உண்டாக்குவதற்கு தன்னுடைய சொந்த கரங்களை பயன்படுத்தி பூமியின் மண்ணை எடுத்து அதற்கு ஒரு உரு கொடுத்து, he not only created us, the Bible says he formed us. நன்றாக கவனிங்க, அவர் நம்மை உரு அமைத்தார். தூரத்தில் இருந்து உண்டாக்க முடியும், ஆனால் அருகிலே வந்து உண்டாக்கினது எனக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? There was a personal touch involved in the creation of man. மனிதனை தேவன் உண்டாக்கும் பொழுது ஒரு விசேஷ நிலையிலே உண்டாக்கினார். Man can be considered the crown of God's creation. ஆண்டவருடைய படைப்பின் மகுடமாக கருதப்பட முடியும். யாரு? மனிதன். பிறகு தன்னுடைய சொந்த சுவாசத்தை அவனுக்கு ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. The very breath that we have is from the Creator God himself. தேவன் நம்மை உறவுக்காக படைத்தார். Get this right. God created us for relationship. இந்த உறவுக்காக படைக்கப்பட்ட மனிதன் தேவனை விட்டு அந்த உறவை முறித்துக் கொண்டு அவன் இண்டிபெண்டன்டாக போன காரியம்தான் ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு சோகமான சம்பவம். One of the saddest event in human history is this incident, when the special creation of God declared independence from God. தேவனிடத்திலிருந்து சுயாதீனத்தை தனக்கு சொல்லிக்கொண்டு தேவனை விட்டு சோரம் போன மனுக்குலம். ஆனாலும் இந்த உறவை நாடுகிறதான தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு ஏவாளோடு உலாவினார் என்று வாசிக்கிறோமே ஆதியாகமத்திலே. அந்த தேவன் வந்து அங்கே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆடம் வேர் ஆர் யூ என்று கேட்கிறார். இப்ப ஆண்டவர் ஆடம் வேர் ஆர் யூன்னு கேட்கும் பொழுது என்ன ஆண்டவருக்கு தெரியாதா அவன் எங்க இருக்கிறான்னு? அவன் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறான். See, whenever you commit sin, you want to hide. Whenever you commit sin, you want to hide. Whenever you commit sin, you want to move away from God. அங்கே அவன் தன்னை ஒளித்துக் கொண்டான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். God did not ask a question to know the answer.
because he knows the answer in any case. இங்கே ஆதாம் எங்கே இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. ஆதாமே, உன்னை நான் எங்க வச்சேன்பா, நீ இன்றைக்கு எங்கே இருக்கிறாய்? Where did I place you and where are you now? உறவுக்காக தானப்பா உன்னை படைச்சேன். I wanted relationship with you. எல்லாவற்றையும் படைத்தேன், ஆனால் உன்னோடு தான் உறவு கொள்வதற்காக நான் விசேஷ விதமாய் உருவாக்கினேன். ஆனால் நீ என்னிடத்திலே உறவு கொள்ளுவதை நீ முறித்துக்கொண்டு நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? பிரியமானவர்களே, ரைட் த்ரூ த பைபிள், வேதம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், தேவன் மனிதனை உறவுக்காக படைத்ததை, உறவுக்காக தேவன் மனிதனிடத்திலே வருவதை, மனிதன் தேவனிடத்திலே உறவுக்காக அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்குதே, இந்த செங்குத்தான உறவு தேவனோடு இருக்கிறதே, அந்த உறவு சரியாக இருந்தால் all the horizontal relationship with man will fall into place. Very often எனக்கு மற்றவர்களோடு உறவு சரிய இல்லாமல் இருக்கின்ற வேளைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்த்தால், it will be times when my relationship with God is not so vibrant. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கான்ஃப்ளிக்ட் வருகிறதென்றால், அந்த நேரங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், I can tell you, when I look back, it will be mostly in times when my relationship with God is not intact. When our vertical relationship with God is not intact, we will have all kinds of problems with human relationship. மனித உறவுகளிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? lack of dynamic relationship with God. உறவுகள் இன்றைக்கு முறிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? lack of good relationship with God. தேவனோடு கூட உள்ள உறவு சரியில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், அவனுடைய சத்துருக்களும் சிநேகிதராகும்படி செய்வார். அதாவது நமக்கு ஆகாதவர்கள் என்று இருக்கிறவர்கள், நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவர்கள் செய்கின்ற காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு நெருக்கமானவர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், சலசலப்பு வந்து கொண்டே இருக்கு தெரியுமா? குடும்பத்தில் அல்லது கூட வேலை செய்கிறவர்களோடு கூட அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணுவதற்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரும் தேவனோடு உள்ள உறவிலே சீராக இருக்க வேண்டும். தேவனுடைய சிநேகிதனாக இருப்பதை குறித்து கடந்த 3 நாட்கள் நான் பேசினேன். Being a friend of God. Let me challenge you even today. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன். How is your relationship with God? தேவனோடு உள்ள நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? Do you really commune with God? தேவனோடு கூட நீங்கள் ஒரு நண்பனை போல பழகுகிறீர்களா? Do you really pour out your heart to him? Tell exactly how you feel. நீங்கள் யோபு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு அவன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை தேவனிடத்திலே அவன் ஊற்றுகிறான். சங்கீதக்காரனை பாருங்கள், David, he pours out his heart to God. ஒரு நண்பனை போல, பிரியமானவர்களே, you can go to him as a friend. மோசே தேவனை சிநேகிதனாக கொண்டான். ஆபிரகாம் தேவனை சிநேகிதனாக கொண்டான்.
அப்படிப்பட்டதான உறவு சாத்தியம். That level of relationship with God is a possibility. Can I urge you? Can I encourage you to consider lingering more in His presence? தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக இருக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்கிற இடம். Cast your burden on Him, for He cares for you. நம்முடைய வேதனைகளை, பிரச்சனைகளை இறக்கி வைக்கிற இடமாக அந்த இடம் இருக்கிறதே. Why do we carry our burden when He is there to take it off from you? Why don't we unload it in a place where someone understands? நம்முடைய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு நபர் இருக்கும் பொழுது ஏன் நாம் நம்முடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, உங்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் தடுமாறுகிறீர்களோ? என்னுடைய பிரச்சனையை நான் யாரிடத்தில் சொல்லுவேன் என்ற பதட்டம் இருக்கிறதோ, என்ற கவலை இருக்கிறதோ, என்ற வேதனை இருக்கிறதோ, யாரையும் பிரச்சனையை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறதா உங்களுக்கு? Did you try the presence of God? Did you ever come to the presence of God and pour out your problems to Him, heart to heart? தேவன் அதை விரும்புகிறார். என் வேதனை யாருக்கு தெரியும்? என் கஷ்டங்கள் யாருக்கு புரியும்? என் கவலை, என் கண்ணீர் யாருக்கு தெரியும்? என் தனிமை, என் சோதனை, நான் எங்கே போவேன்? அப்படிப்பட்டதான நிலையிலே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் தான். I am not talking to people who don't know Jesus. I am talking to everyone. For every human being, this invitation is open. God has opened this invitation to all. And the first step relationship is salvation. ரட்சிப்பு என்பது என்னது? சால்வேஷன் என்பது என்னது? முறிந்து போன உறவை இயேசு நமக்கு அந்த படைத்த தேவனோடு கூட புதுப்பித்து கொடுக்கிறார். அதுதானே. அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அந்த உறவிலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வர வேண்டும். We need to keep growing in this relationship. Being a friend of God. Consider this. Amen. God has time to listen. Do you have time to pray? God has time to listen. Do you have time to pray? என்ற ஒரு வால் ஹேங்கர். நான் ஒரு இடத்துல பிரசங்கிப்பதற்காக போகும்பொழுது ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அந்த வால் ஹேங்கர் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. நான் அந்த ஹோஸ்ட்டுக்கிட்ட சொன்னேன். அவர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை எடுத்து என்கிட்டே கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் டுடே ஐ ஹேவ் இட் இன் மை ஹவுஸ். God has time to listen. Do you have time to pray? பிரியமானவர்களே, we are living in a very busy world. பட்டண வாழ்விலே வாழுகிறவர்கள், சிட்டி லைஃப்ல வாழுகிறவர்கள், we can be very 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 busy. But if you're really busy, even busy to give time for God, then you got your priorities wrong. உங்களுடைய முன்னுரிமை பட்டியல் மறு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். So being a friend of God என்று 3 நாள் தொடர்ந்து படித்தோம். இன்றைக்கு அதே காரியத்தை வலியுறுத்தும்படி ஆவியானவர் லீட் பண்ணினபடினாலே உங்களோடு கூட நான் இதை சவாலாக வைக்கிறேன். Rebuild that broken altar in your life. உங்க வாழ்க்கையில உடைந்த அந்த பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிடுங்கள். God wants you back. Come back to the Father's house. Come back to the Father's house. You have lost your joy. You have lost everything in life. Return back to the Father. அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்து விடுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா படைப்பை காட்டிலும் ஆண்டவர் எங்களை விசேஷ விதமாய் படைத்தீர். We are the crown of your creation and you want relationship with us. You created us for closeness. You created us for relationship. You gave a personal touch when you created us. You gave us your very breath. Thank you, Lord. May we realize this and may we continue to value this relationship and put a high premium to this relationship when it comes to giving priorities in life. வாழ்க்கையில் முன்னுரிமையை, முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற பட்டியலை நாங்கள் வகுக்கும் பொழுது இதற்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உங்கள் கரம் அவர்களோடு கொண்டிருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும். அற்புதங்களை செய்து மகிழப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. See you again tomorrow. சென்னையில் ஹார்வெஸ்ட் திருச்சபை மூலம் 1999 ஆண்டு துவங்கி ஒவ்வொரு ஆண்டும் குறுகிய கால ஊழியர் பயிற்சி நடைபெற்று வருகின்றது. கடந்த 22 ஆண்டுகளாக 1000க்கும் அதிகமான மாணாக்கர் பயின்று இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கனி நிறைந்த ஊழியம் செய்து வருகின்றனர். 25க்கும் மேற்பட்ட பாடங்கள் 3 மாத காலத்திற்குள் கற்றுத்தரப்படுகின்றன. இந்த பள்ளியின் சில சிறப்பம்சங்கள்: அனுபவமிக்க ஊழியர்கள் மூலம் போதனை, அச்சடிக்கப்பட்ட போதனை குறிப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், தரமான வகுப்பறை சூழ்நிலை, இரு பாலரும் தங்கி படிக்கும் ஹாஸ்டல் வசதி, ஊழிய அழைப்பை புரிந்து கொள்ள நடைமுறை ஆலோசனை. இத்துடன் ஊழிய அழைப்பு உள்ளவர்களுக்கு படித்து முடித்தவுடன் தேவைப்பட்டால் ஊழிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ரட்சிக்கப்பட்ட எந்த வயதினரும் சேர்ந்து படிக்கலாம். பதிவு மற்றும் விவரங்களை பெற உடனே எமது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9382894411. குறைந்த இருக்கைகளே உள்ளன. உங்கள் இருக்கைக்கு முந்துங்கள். இது ஒரு 12 வார ஜீவியமாற்ற பயிற்சிக்கான அருமையான வாய்ப்பு. இன்றே பதிவு செய்யுங்கள்.